சிக்கன்ல இந்த மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு வச்சா யார் தாங்க வேணா சொல்லுவாங்க. இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, 5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து மிக்ஸி ஜார்ல மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா குழைவா வதக்கிக்கலாம். இதோடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கக்குள்ள லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டான சிக்கன் தனி குழம்பு ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.